அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போய் பார்க்க வேண்டிய இடம் தான் இந்த மேல்முடி மலை. இந்த மேல்முடி மலைக்கு நான் போய் 2 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த மேல்முடி மலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் சின்ன தடாகம் அருகே இந்த மலை அமைஞ்சிருக்கு. இந்த மேல்முடி மலைக்கு நானும் என் அன்பு நண்பரும் போயிருந்தோம். எங்களுக்கு மறக்க முடியாத மலைப்பயணத்தை இந்த மலை எங்களுக்கு கொடுத்துச்சு. இந்த மலை ஏறணும்னா வனத்துறையினரிடம் அனுமதி பெற்று தான் மலை ஏறணும். வருஷத்தில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் மட்டும்தான் மலை ஏற அனுமதிப்பாங்க. காலையில் நாங்கள் 8 மணிக்கு மலை ஏற ஆரம்பித்தோம். அடர்ந்த வனப்பகுதியாக இருந்துச்சு இந்த மேல்முடி மலை. மலை ஏறுவதற்கே சற்று சிரமமாக இருந்தாலும் இயற்கை வளமும் மூலிகை செடிகளும் சுத்தமான காற்றும் அமைதியான சூழலும் மலை ஏறுறதுக்கு எங்களுக்கு புது உத்வேகத்தை தந்துச்சு. நாங்கள் அப்படியே இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டு பொறுமையாக மலை ஏறிக்கிட்டு இருந்தோம். சுமார் 2.5 மணி நேரம் கழித்து நாங்கள் மேல்முடி ரங்கநாதர் கோயிலுக்கு வந்தடைஞ்சோம். இந்த மேல்முடி ரங்கநாதர் கோயிலில் சிவலிங்கம், ஆஞ்சநேயர், முருகர், கருடர், விநாயகர், சப்த கன்னியர்களோட சிலைகளும் அமைக்கப்பட்டிருக்கு. சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு மேல்முடி கைலாய சிவலிங்கத்தை வழிபட நாங்கள் கிளம்பணும். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது எல்லாரும் பார்க்க வேண்டிய இடம் இந்த மேல்முடி மலை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலை பார்த்தீங்கன்னா 4500 அடியிலிருந்து 5000 அடி இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. இயற்கை அழகை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. வாய்ப்பு கிடைக்கிறவங்க கட்டாயம் இந்த மேல்முடி மலைக்கு போய் வாங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகன். நன்றி, வணக்கம்.